நார்மலாக தாளிச்சிட்டு வெங்காயம் கோவக்காய் மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்றத விட இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கடாயில் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் 5-6 பூண்டு பல்லு சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா மசாலா கூட இதையும் சேர்த்து நம்ம அவியலுக்கு அரைப்போம் கொஞ்சம் லைட்டாக குறைப்பாக அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நீலவாக்கில் கட் பண்ண கோவக்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து காய் வேகிறதுக்காக தேவையான அளவும் தண்ணி ஊற்றிக்கலாம். கோவக்காய் வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்குங்க, அதனால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில். கோவக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு, அரைச்சி வச்சுருந்தா மசாலாவும் இது கூட சேர்த்துடலாம். மறக்காமல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த காய் கூட சேர்த்துருங்க. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இறக்கிட்டு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடுங்களா, செம்ம சூப்பராக இருக்கும்.